ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். அப்படியே சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸாக கொஞ்சம் நாங்கள் கொஞ்சமாக என்னது ஹார்லிக்ஸ் குடிச்சிட்டு ஆமாம் ரிலாக்ஸாக உட்காந்துருக்குறோம். நாளைக்கு தான் இந்த வீக்கோட லாஸ்ட் டியூட்டி, ஆனால் நாளைக்கு ஃபுல் டியூட்டி. அப்படியே பேசிக்கிட்டே நீங்களும் ஈவினிங் வந்து ரிலாக்ஸாக ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அப்படி உங்களுக்கு பிடிச்ச மூவிஸு பழைய மூவியாக இருந்தாலும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவிங் மாதிரி. நாங்கள் பார்க்குறோம் பாருங்க ஒரு மூவி, தெரியுதா என்ன மூவின்ட்டு? எஸ், தளபதி சூப்பர் ஸ்டார். தளபதி மூவி இது சூப்பர் ஸ்டாருக்காக இல்லை, மற்ற மாதிரியும் படமாக பார்த்தாலுமே இது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மகாபாரதம் இப்போ நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதில் எடுத்திருப்பாங்க. மணிரத்னம் எடுத்திருப்பாரு. இந்த மகாபாரதத்தில் கர்ணன் எப்படி ஃபஸ்ட்டு அந்த ஆற்றுல வருவாரோ, இந்த படத்துலேயும் ரஜினிகாந்த் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆற்றுல தான் வருவார். அப்படி அது வந்து அந்த ஊர் மக்கள் எடுத்து வளர்க்குற மாதிரி தான் கதை கொண்டு வருவாங்க. இது நீங்கள் அதை ரிலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய சீனில் புரியும். இது இப்போது மகாபாரதத்துக்கு இந்த தளபதிக்கு எப்படி எந்த மாதிரி இதாகும். அது படமே ரொம்ப சில சீன்ஸ் எல்லாம் அது நீங்கள் புரிஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப புல்லரிச்சிடும். அந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான மூவி. எங்கள் வீட்டில் நிறைய வாட்டி, எங்கள் வீட்டு தேட்டரில் வந்து நிறைய வாட்டி ஓடும். 100 நாள் ஓடிடுச்சு. ஆமாம், இங்கே வந்து அடிக்கடி இது ஓடிட்டு நான் இன்னைக்கு ஜஸ்ட்டு போயிட்டு ஏதாவது ஒரு மூவி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் பார்த்தேன். இந்த மூவி தான் ஓடுது. ஆனால் எனக்கும் பிடிக்கும். எப்போ பார்த்தாலும் அது ஒரு ஃப்ரெஷ்ஷாக தான். பிடிக்கலனாலும் நான் ஏதாவது பேசி எவ்வளோ பிடிக்கும், ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும். அது முன்னாடி எனக்கு இது இவங்க சொல்கிற மாதிரி எல்லாம் எனக்கு ரிலேட் பண்ணி எல்லாம் பார்க்க தெரியாது. சும்மா அப்படியே வாட்ச் பண்ணுவேன். இப்போ வந்து இந்த நீங்களும் அந்த மாதிரி இவங்கெல்லாம் டேரக்டர் ஓரியன்ட் மூவி பார்க்குறவங்க. நான் அப்படி இல்லை, என்ன மூவி நல்லா இருக்கோ அப்படி பார்ப்பேன். அதை வேற ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி கிளைமேக்ஸ் எல்லாம் பார்ப்பேன் ஃபஸ்ட்டு. நீங்கள் எப்படி? சரி, எல்லாரும் வீக்கெண்டை காத்திருக்கிறோம், பார்ப்போம். எனக்கு நாளைக்கு ஃபுல் டியூட்டி. ஆமாம், ஜோ பாப்பா வந்து ராஜேஷ் தான் பார்த்துக்கணும் ஃபர்ஸ்ட் நாளாக. இனி ஹாஃப் டே வந்து டே கேரில் விட முடியும். அடுத்த ஹாஃப் டே வந்து ராஜேஷ் தான் பார்த்துப்பாங்க. நாளைக்கு பார்க்கலாம் எப்படி இருக்குது ஸ்ட்ரகிள். ஃபர்ஸ்ட் டே நாங்கள் எங்களோட ட்ரையல். Anyway, thank you and take care and keep on supporting us. Yes, thank you. Bye. Exercise பண்ணா அவங்க பண்ற ஏதாவது ஒரு புதிய எக்ஸசைஸ்னா நான் வீடியோ போடுறேன். அது யாருக்காவது உதவும். ஓகே, thank you.